மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக விசிகாவுடன் இன்று திமுக பேச்சுவார்த்தையானது நடக்க இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி 2017 முதல் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் மக்கள் நல கூட்டணி 2016 உருவான காலத்திலிருந்து அதற்கு பிறகு திமுகவுடன் அமைந்த இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக திமுகவுடன் 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் என தொடர்ச்சியாக இந்த 4 தேர்தலையும் விசிக திமுக கூட்டணியில் இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த தேர்தலில் 2021 6 தொகுதிகள் திமுகவிடம் விசிக பெற்றது. இந்த 6 தொகுதிகளில் தனி சின்னத்தில் நின்று, அதாவது பானை சின்னத்தில் தனித்தனியாக ஆர்ஓவிடம் பானை விண்ணப்பித்து அந்த சின்னத்தை ஒருங்கிணைத்து பானை சின்னமாக 6 தொகுதிகளும் ஒரே சின்னத்தில் நின்றார்கள். அந்த 6 சின்னத்திலும் 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள், 2 இடங்களில் தோல்வியடைந்தார்கள். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இன்றைய தினம் அறிவாலயத்திற்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக துவங்குகிறார். அப்போது கூடுதலாக, அதாவது கடந்த முறை என்ற 6 கூடுதலாக 6 தொகுதிகள் என மொத்தம் 12 தொகுதிகள் கேட்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. திருமாவளவன் 12 தொகுதிகளை இந்த முறை திமுகவிடம் கேட்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அளவில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை வந்தாலும் கூட ஏற்கனவே அதாவது இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மூலமாக திருமாவளவன் பேச்சுவார்த்தையாக நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போதே கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் திருமாவளவனுக்கு இறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 8 தொகுதியில் திருமாவளவனுக்கு இந்த முறை கூடுதலாக 2 தொகுதிகள் என்ற அடிப்படையில் மொத்தமாக 8 தொகுதிகள் திருமாவளவனுக்கு இறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நடக்கும் பேச்சுவார்த்தை திருமாவளவனுடைய எளிதில் முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே திருமாவுடன் அந்த பேச்சுவார்த்தையாக நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தையின் போது 12 தொகுதிகளின் அடையாளங்களை கொடுப்பார், எந்தெந்த தொகுதி என்ற அடையாளங்களை கொடுப்பார். அதன் அடிப்படையிலே அடுத்த கட்டமாக 8 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை முதல் முறையாக 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் கட்சியாக விடுதலை சிறுத்தை அழைத்துதான் 6 தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து கட்சிகளுமே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தலா 6 என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் இந்த முறை மற்ற கட்சிகளை அழைத்து பேசிவிட்டு விசிகாவை நிறுத்தி வைத்திருக்க முக்கியமான காரணம் கூடுதலாக 2 இடங்கள் திமுக தர தயாராக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர்களுடைய பேச்சுவார்த்தையானது இந்த இடம் துவங்குகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தலா 8 இடங்கள் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையிலே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்கள், அதில் 6 தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் என மொத்தமாக 8 இடங்கள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.